ஹலோ ஆல், வெல்கம் டு ரிமோட் டெரகோட்டா ஜுவல்லரி. ஃபுல் வீடியோ இன்றைக்கி எப்படி ஹீட்டிங் அண்ட் பிரேக்கிங் ப்ராசஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ட்ரை அண்ட் ஹீட் பண்ண டெரகோட்டா ஜுவல்லரி. நியர்லி ஒரு 1 வீக் நான் வந்து இதை நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போது இந்த ட்ரை பண்ண டெரகோட்டாவை இந்த நல்ல திக் பேஸ் இருக்குது இரும்பு கடாயில் நான் போட்டு இதை பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து சாடஸ்ட். ஸோ சாடஸ்ட்டு இப்போ எப்படி லேயர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சாடஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்காக லேயர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஈஸியாக டெரகோட்டா பேக் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா டஸ்ட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல் லேயர் பண்ணியாச்சு. இப்போ கை விட்டு பார்த்திங்கன்னா நல்லா குழியாக போகும். இப்படி இப்போ கை விட்டு பாருங்கள், நல்லா குழியாக போகும். ஸோ இந்த அளவுக்கு பேஸ் நல்லா திக்காக கொடுத்தா தான் பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா திக்காக நம்ம செஞ்ச பெண்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்டு லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா ஹீட்டும் ஆகும், பிரேக்கேஜ் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல் லேயர் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே வச்சாச்சு. இப்போது செகண்ட் லேயரிங் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரிங் வந்து ரொம்ப திக்காக போடணுன்ற நீட் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் லேயரை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். விச் இஸ் லைக் பீட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன இயரிங்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செகண்ட் லேயரிங்கில் கொடுக்கலாம். பீட்ஸ்லாம் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ரோ டிப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல் லேயர் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து இன்னொரு தடவை செகண்ட் லேயரிங்கில் நான் சாடஸ்ட்டோடு லேயர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா லேயர் பண்ணணும், டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக லேயர் பண்ணணும். அதே மாதிரி சைடில் இல்லாமல் நம்ம லேயர் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுறது சைட்லேருந்து தான் நல்லா பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைடில் நல்லா லேயர் பண்ணணும். இப்போ லேயர் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் இந்த பேனை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஃபுல் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ லெட் இட் பி ஃபார் 30 minutes. இப்போ 30 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இது இன்னும் பிளாக் ஆகணும். ஸோ ஒரு 3 hours ஆனால் கூட பரவாயில்ல, நல்லா ஹீட் பண்ணி பேக் பண்ணுங்கள். இல்லைன்னா சம்டைம்ஸ் சரியாக பேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போது ஃபுல் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல் பேக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கருப்பாகி நல்லா ஃபுல் பேக் ஆகிடுச்சு. இப்போ வாஷிங் ப்ராசஸ்க்கு இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 hours நான் இதை அப்படியே லீவ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் அந்த ஹீட் ஃபுல்லாக போயிட்டு வெறும் சார்கோலோடு அப்படியே அது ட்ரை ஆகி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்க டஸ்ட்டும் ரிமூவ் ஆகணும். ப்ளஸ் எந்தெந்த டெரகோட்டா வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்றதை நான் செக் பண்ணணுன்றதால எல்லாத்தையும் நான் தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ஸோ இது எல்லாமே தண்ணியில் போட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்ததுக்கப்புறம் இருக்க டெரகோட்டாஸ். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சிலது எனக்கு பிரேக்கேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ பிரேக்கேஜையும் நான் காட்டுறேன். ஸோ ஒரு 2 to 3 ஐட்டம்ஸ் எனக்கு பேக் ஆகிருக்கு. ஈவன் நான் 3 hours பேக் பண்ணி கூட அந்த மாதிரி ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 2 to 3 மேட்டர்ஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அது உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன். என்றைக்குமே நம்ம ஒரே பேனில் எல்லாத்தையுமே ஹீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நினச்சா இப்படி தான் ஆகும். ஸோ தனித்தனியாக ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஸோ ஒன்றா நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தனி பேன்ஸ் நம்ம பண்ணிடுறது நல்லது. அதனால கூட இந்த மாதிரி பிரேக்கேஜ் இஷ்யூ ஆகியிருக்கலாம். ஸோ சம் ஆஃப் த டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் டெரகோட்டா எப்படி நம்ம ரெடி பண்ணுறப்போ பிரேக்ஸ் அண்ட் லம்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணணுமோ அந்த டிசைன்ஸ், அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் நம்ம போடும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக எல்லா டெரகோட்டாவும் கிராக்ஸ் ஆகும். ஸோ அது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. செகண்ட், நம்ம மினிமம் ஒரு 1 week ஆச்சு ஒரு டெரகோட்டாவை ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரையிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேர்ட், கரெக்டான ப்ரொபோர்ஷனில் சாடஸ்ட் ஆட் பண்ணி அதை
நல்லா பிளாக்காக அது ஆகிற அளவுக்கு நல்லா ஹீட் பேக் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக டெரகோட்டா ஜுவல்லரி வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.